ஒருத்தருடைய வெற்றியை பார்க்கும் போது கொஞ்சம் எரிச்சல் வரத்தான் செய்யும். ஆனா இப்படியாப்பட்ட எரிச்சல் எல்லாம் பார்க்கவே முடியாதுமா. கடலை விட மிகப்பெரிய வயிற்றெரிச்சல்கள் தினம் 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 நாளுக்கு நாள் விமர்சனங்கள் போய்கொண்டே இருக்குது. விமர்சனங்களை பற்றி நாங்க காதுலயே வாங்க மாட்டோம். ஏன்னா தலைவர் நம்முடைய முதல்வர் சொல்லிட்டாரு, நீ விமர்சனம் பண்ணிக்கிட்டே இரு, நான் வளர்ந்துகிட்டே போறேன். உதயநிதி அவர்கள் சொல்கின்றார் கவர்ச்சி அரசியல். புரியல, கவர்ச்சின்னா என்னது? வேற மாதிரி இருந்தா அது கவர்ச்சி. என் தலைவருடைய முகத்தை பார்த்தாலே ஒரு அழகு கம்பீரம். எங்களுக்கு எதிரியே கிடையாது. நீ ஏன் நினைச்சீங்கன்னா எதிரி ஒரு பாலை காசுனா கூட அது கூட ஒரு டைம். குக்கர்ல வச்சா விசில் அடிக்கணும், குண்டால வச்சா பொங்கி வரணும். இதானே எதுக்குமே டைம் இல்லாம இதை செய்யல அதை செய்யல அதை செய்யல. நீ கவனிரு, எல்லாத்தையும் எங்களுக்கு செய்ய தெரியும். நீ கத்து கொடுக்க வேணாம், எங்க பாதை நல்ல பாதை. அதாவது ஒருத்தருடைய வெற்றியை பார்க்கும் போது கொஞ்சம் எரிச்சல் வரத்தான் செய்யும். ஆனா இப்படியாப்பட்ட எரிச்சல் எல்லாம் பார்க்கவே முடியாதுமா. கடலை விட மிகப்பெரிய வயிற்றெரிச்சல்கள் தினம் 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 இருந்து கொண்டே இருக்கிறது. எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. நாளுக்கு நாள் விமர்சனங்கள் போய்கொண்டே இருக்குது. நம்ம தலைவர் அழகா சொல்லிட்டாரு, நீ விமர்சனம் பண்ணிக்கிட்டே இரு, நான் வளர்ந்துகிட்டே போறேன். விமர்சனங்களை பற்றி நாங்க காதுலயே வாங்க மாட்டோம். ஏன்னா நம்முடைய முதல்வர் சொல்லிட்டாரு, நான் தன்னந்தனியாளு, நீ எல நம்ம அப்பாரு, கொஞ்சம் நவுந்தேன்னா இங்க 8 கோடி பேரு. 8 கோடி பேரு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இல்ல, உலகம் முழுக்க நம்ம தலைவருக்கு சப்போர்ட் இருக்குதுமா. இன்னும் கொஞ்ச நாள்ல பாரத பிரதமர் நம் தலைவர், பாரத பிரதமர் நம் தலைவர்.